வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். சார், பொதுவாக மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி இதை பொதுவான பார்வை ஏன் சிபிஎஸ்சிக்கு முன்னாடி விட்டீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அங்கே உள்ள சப்ஜெக்டை நாங்கள் எடுத்துக்கலாம், அங்கே உள்ள சிலபஸ் மாடல். ஐசிஎஸ்சினா இல்லை எங்கள் வீட்டுக்காரரு அமெரிக்காவில் இருக்காங்க, ஸோ நாங்கள் அங்கே மாற வேண்டியது இருக்கும், ஸோ நான் ஐசிஎஸ்சி சிலபஸில் போகிறேன், இங்கே மெட்ரிகுலேஷன் படிப்பாங்க. இப்போ இந்த மூணும் அதன் அடிப்படையில் தானா இல்லை நாலேஜ் பேஸ்லேயே சேஞ்ச் ஆகுதா? இல்லை, அதான் நாலேஜ் பேஸ். இப்போ ரெண்டு விதமான நாலேஜ். ஒன்று என்ன சப்ஜெக்ட் அவங்க படிக்கிறாங்க, நீங்கள் என்ன சிலபஸ் கொடுத்தீங்க, அவங்க எதை படிக்கிறாங்க. சரியா? இப்போ ஐசிஎஸ்சியோடைய சிலபஸ் பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேஷன் கோர்ஸில் இருக்கிறதெல்லாம் கூட உள்ளே கொண்டு வராங்க. சிபிஎஸ்சி அதுக்கு அடுத்த லெவலில். ஸ்டேட் போர்ட்ஸு இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த நாலேஜ் பேஸ் கொடுக்க போகிறீங்க? 12th பயாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் ஃபஸ்ட் இயர் பயாலஜி படிக்க வேண்டிய சப்ஜெக்டை நீங்கள் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. செகண்ட் இயர் படிக்கணும்னா ஐசிஎஸ்சி, ஃபஸ்ட் இயர் படிக்கணும்னா சிபிஎஸ்சி. இல்லை சார், ரொம்ப சிம்பிளாக டென்த்து சிபிஎஸ்சியில் என்ன படித்தாங்களோ அதே நான் 12th படிச்சுக்கிறேன் ஸ்டேட் போர்டில் அப்படின்னா, இப்போ பயாலஜியில் அவருடைய சப்ஜெக்டுடைய ஃபேக்ட்ஸு, இப்போ இதாக சொல்கிறதுனா இங்கே தவளையை படிச்சுட்டு இருப்பாங்க, அங்கே ஒரு காண்டாமிருகம் படிச்சுட்டு இருப்பான். சரியா? இப்போ நமக்கு என்ன வேணும், சொசைட்டிக்கு என்ன வேணும்? நாலேஜில் அன்லிமிட்டட் தானே எல்லாமே. நமக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கொடுக்கணும், இது ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டு. இதில் வித்தியாசம் இருக்குன்னா கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. ஏன்னா மூணு போர்டு, 3 பேரும் 3 செட்டப் டீச்சர்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணி அவங்க ஒரு சிலபஸை க்ரியேட் பண்ணுறாங்க. சரியா? இது முன்னாடி இப்போ இருக்கிற எஜுகேஷன் பாலிசிஸ் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் யாருமே ஒரு ஸ்டாண்டர்ட் சிலபஸ் கொடுக்கல. அது ஏன் கொடுக்க முடியல எனக்கு தெரில. நீ சயின்ஸ்னால் இதான் படிக்கணும் இந்தியா முழுக்க, நீங்கள் எப்படி வேணாலும் சிலபஸ் வச்சுன்னு போக வேண்டியதானே. எனர்ஜின்னு ஒன்று டாபிக் படிக்கணும் சார், எனர்ஜியை நீங்கள் படிச்சிருங்க, இதை படிங்க, அஸ்ட்ரோஃபிசிக்ஸில் 3 வரைக்கும் படிங்க, இல்லை மார்ஸ் வரைக்கும் படிங்க, இல்லை இந்த கேலக்ஸி படிங்க, அடுத்த ஆண்ட்ரோமேடா கேலக்ஸிக்கு போகாதீங்க. இந்தமாதிரி ஏதாவது டெஃபினேஷன் கொடுக்கலாம், அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு எனக்கு தெரில. ஸோ 3 போர்டுலேயும் சிலபஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, ஏன் சிபிஎஸ்சி அப்படின்னா, சிபிஎஸ்சி ஒரிஜினலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகமான சர்வன்ஸுடைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செட்டப். ஏன்னா இங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறான்னு வச்சுங்களேன், அவங்க பேரண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்கன்னா அவர் எந்த ஸ்கூலுக்கு போனாரோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க சிலபஸும் ஒரே பேட்டர்னில் போவாங்க இந்தியா முழுக்க. இப்போ அதில் என்ன விஷயம் வருதுன்னா, 12th மார்க் இல்லை, ஒரு ஆல் இண்டியா ரேங்கோ இல்லை ஸ்டேட் வைஸோ என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்த வேண்டிய அவசியம் வந்தபோது அந்த டெஸ்டிங் பாடிஸு கிடைச்ச பெஸ்ட் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் சிபிஎஸ்சி எடுத்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு லாங் டைம் சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் புக்கு. நீங்கள் ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அஸ்பிரன்ஸ் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் தான் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் காலேஜ் லெவல் வரைக்கும் போவாங்க அவங்க எல்லா சப்ஜெக்ட்லாம் அவங்களுக்கு தேவையை பொறுத்து. ஸோ அதில் ஐசிஎஸ்சி புக்கை பெரும்பாலும் படிக்க மாட்டாங்க. ஸ்டேட் போர்டு புக்ஸு பெரும்பாலும் ரிலவெண்ட்டில். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு ஸ்டேட் போர்டு புக் இஸ் மோர் ரிலவெண்ட்டு. ஸோ சிபிஎஸ்சி நிறைய ஃபிட்ஜி, ஐஐடி டெஸ்ட்டு, நீட்டு, ஐஏஎஸ் எக்ஸாமு, யூஜிசி நிறைய எக்ஸாமுக்கு அந்த புக்கு வந்ததுனால அந்த சிலபஸ் ஒரு ஸ்ட்ராங் சிலபஸாக மாறிடுச்சு. ஸோ மெட்டீரியல் வைஸு கொஞ்சம் டெப்த்து ஜாஸ்தி. அது வேணுமா வேணாமான்னு ஒரு கேள்வி. ஆனால் ரிலவென்ஸு, இதை படித்தா தான் இதை பாஸ் பண்ணிடலாம், நான் ஏன் 2 டைம் படிக்கணும்? இப்போ நான் மெட்ரிக் படிக்கணும்னு வச்சுக்கோங்க, 11th 12th நீட் எழுதுன்னு ஆசைப்பட்டால் நான் மெட்ரிக் சிலபஸையும் படிக்கணும், சிபிஎஸ்சி புக்கையும் படிக்கணும். ஏன்னா சிபிஎஸ்சி தான் அதிகமாக மிரர் பண்ணுது நீட்டோட கொஷின்ஸ். அப்போ நான் மெட்ரிக்கும் சிபிஎஸ்சியிலையும் ஒரு 60% காமனாலிட்டி இருக்கலாம், ஒரு 40% வித்தியாசம் இருக்குது. இங்கே 40% நான் தேவையில்லாத படிச்சிருப்பேன் நீட் எக்ஸாமுக்கு, அங்கே 40% எக்ஸ்ட்ரா நான் படித்தாகணும். ஸோ நான் 100 + 40%, 140% டைம் நான் வேஸ்ட் பண்ணியிருப்பேன். அப்போ ஒரு 11th படிக்கிற மாணவர்கள் நீட்டு வேணும்னு நினச்சா சிபிஎஸ்சிக்கு போய் தான் ஆகணும், ஐஐடி வேணும்னா சிபிஎஸ்சிக்கு போய் தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு இது இந்தியன் எஜுகேஷன்ஸ் நிறைய குழப்பம் இருக்குது, தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. அதில் இது ஒரு காரணம். நீங்கள் சொன்ன மாதிரி ஐசிஎஸ்சி ஆளலாம் இன்டர்நேஷ்னல் ஓரியன்டேஷன். ஏன்னா நிறைய இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் ஐசிஎஸ்சி அதிகமாக ரெகனைஸ் பண்ணுறாங்க. அவங்க டெப்த்துன்னு கொஞ்சம் அதிகம் வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் நார்மலாக படித்ததை விட அதிகம் படிச்சுட்டு வரணும் அப்படின்ட்டு. அவங்களுடைய மெத்தட் ஆஃப் எவாலுவேஷனுமே இந்த கான்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் வச்சுருப்பாங்க. இந்தமாரி அங்கே இன்னொன்று கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா புக்கில் டேரெக்டாக வரவே வராது. அந்த புக்கில் கண்டென்ட் இருக்கும், அதை வச்சு ஒரு எலிசிட்டு இம்ப்ளிசிட்டுன்னு தான் கொஷின் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டோடைய இன்டர்பிரிட்டேஷன் நாலேஜு, கிரியேட்டிவிட்டி நாலேஜு, இன்னோவேஷனு அந்த சைடில் அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அங்கே முக்கியம்.
சிபிஎஸ்சியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ப்ளஸ் மெமரைசேஷன் இருக்கும். தமிழ்நாடு ஆர் எனி ஸ்டேட் போர்ட் ஃபார் தட் மேட்டர் நான் பார்த்த வரைக்கும் நிறைய மெமரைசேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ மெமரைசேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னால் இன்ஃபீரியரு, அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சப்ஜெக்ட் சுப்பீரியர்னு கிடையாது. எந்த இண்டஸ்ட்ரிக்கு எது வேணும், சரியா? ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் மெமரைஸ் பண்ண முடியாது, கோடை மெமரைஸ் பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணி ஆகணும். அதே நீங்கள் மீடியா இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபேக்டை மெமரைஸ் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்க? அந்த பேரும் ஊரும் நேரமும் தெரியாட்டா நீங்கள் சொல்கிற நியூஸோட வேல்யூ என்ன, நீங்கள் என்ன தான் உள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும். ஸோ எந்த இண்டஸ்ட்ரிக்கு எது வேணும்? ஸோ 2 சப்ஜெக்ட்டுமே வேணும், மெமரைசேஷன் வேணும், ஃபேக்ட்ஸ் வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் சிபிஎஸ்சி ஃபிக்ஸ்டாக இருக்குது, மிடில் இருக்குது. ஓகே, ரெண்டுக்கும் இடையில மிடில் இருக்குது. ஸோ இந்த 3 போர்டோட கான்ஃப்ளிக்டில் நிறைய மாணவர்கள் சஃபர் ஆகிறாங்க. 10th வரைக்கும் பாவம் மெட்ரிக்கில் படிச்சுட்டு ஐசிஎஸ்சிக்கு மாறுறாங்க, ஐசிஎஸ்சியில் படிச்சுட்டு சிபிஎஸ்சி மாறுறாங்க, சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு சரி ஃபாரின் போகிறதுக்கு ஐசிஎஸ்சி வேணும், ஐசிஎஸ்சி மாறுறாங்க. இந்த குழப்பங்கள்லாம் தேவையா? இதுக்கு ஏன் ஒரு போர்டாக வைக்கக்கூடாது? ஒரே போர்டு இல்லை ஒரே சிலபஸ். போர்டு எப்படி வேணும் வச்சுக்கோங்க, கொஸ்டின் எப்படி வேணால் கேட்டுங்க, படிக்க வேண்டிய சிலபஸ் இவ்வளோதான்ப்பா. 50 சப்ஜெக்ட் சிலபஸ் தான் படிக்க. சப்ஜெக்ட் டீச்சிங் மெத்தடாலஜியும் ஒரே மாதிரி இருக்கணும். இல்லை அதில் நீங்கள் ஒரு சிபிஎஸ்சிக்குள்ளேயே ஒன்றா இருக்க வாய்ப்பு இல்லை. டைம் ஃப்ரேமெல்லாம் ஒன்றா வைப்பாங்க. இப்போ ஒரு சயின்ஸ் டீச்சர் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு அப்ரோச்சில் பண்ணுவாங்க. அதில் அவங்க இண்டிவிஜுவலிட்டி க்ரியேட்டிவிட்டி இருக்குல்ல, அதை நீங்கள் ரேஷனலைஸ் பண்ணவே முடியாது. இப்போ உங்களுக்கே ஸ்கூலில் கிளாஸ் எடுத்தவங்களையே உங்களுக்கு ஒருத்தர் மேத்ஸை ரொம்ப சிம்பிளாக டிஃப்ரெண்ட்டாக புரிய வச்சுருப்பார். நீங்கள் அதில் யூனிஃபார்மிட்டி எனக்கு தெரிஞ்சு செய்ய முடியும். வெரி டிஃபிகல்ட். ஒரு டைமில் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல்னு நிறைய இருந்துச்சு இல்லை, அதே காணாமல் போயிடுச்சு. அந்த போர்டே இப்போ எடுத்துட்டாங்க என்னோட நாலேஜில். ப்ராப்ளி இந்த ரேஷனலைசேஷனாக இருக்கலாம். ஒரு நேரத்தில் ஆங்கிலோ இண்டியன்ஸ் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய போர்டை விரும்பியிருக்காங்க. இப்போ இது தவிர நான் ஸ்டார்டிங்கில் ஆங்கிலோ இண்டியனில் தான் படித்தேன். ஓகே, இங்கே சர்ச் பார்க்கில் ஒரு ஸ்கூல் ஆங்கிலோ இண்டியனாக இருந்தது, எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும். சர்ச் பார்க்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஸ்கூல் ஆங்கிலோ இண்டியன் போர்டில் இருந்தது. அவங்களுக்கு இன்ஃபேக்ட் தனியாக ஒரு எக்ஸாம் செட்டப்லாம் இருந்தது. சரி, ஆங்கிலோ இண்டியனுக்கு வந்து நம்ம பார்லிமெண்ட்டில் 2 சீட் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம், நம்ம அசம்பிளியில் கூட ஆனிங்கிறவங்க கடைசி நாங்கள் 1 சீட்டு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் இந்தியாவோட ஃபைனல் கண்டினியூட்டி ஆஃப் ரெமனன்ஸாக ஒரு சொசைட்டி. இப்போ அவங்க மோர் மெர்ஜ்டு வித் இந்தியன் சொசைட்டி. அவங்களுக்குன்னு தனியாக சில கல்ச்சுரல் ஐடென்டிட்டிஸ் அதெல்லாம் இருந்தது. நீங்கள் இந்த படம் என்ன படம் அது, ஆடுகளம். அடுத்து வந்து இப்போ இந்த அதில் ஒரு ஆங்கிலத்தில் பேசிகிட்டு இருப்பார், ஒரு சார்பட்டா பரம்பரை. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்க வந்து ஒரு விளிம்பு நிலை சொசைட்டியில் தான் இருப்பாங்க, ஆனால் ஆங்கிலம் பேசுவாங்க. அவங்க வீடு பயங்கர, இப்போ நீங்கள் ஆங்கிலம் பேசுனாலே காஸ்ட்லியான வீடு மாரி இல்லாமல் ஒரு விளிம்பு நிலையோ மீடியம் வீடாக இருக்கும். அவங்களோட ட்ரெஸ்ஸு மாடர்னாக இருக்கும், சாப்பாடு கேக்கு ஒயின்னு அப்படி இருக்கும். ஆங்கிலம் பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் வந்து ஒரு பேக்வேர்டு கிளாஸ் பீப்புள் மாரி இருப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களுக்கு ஆடை நேர்த்தியிலிருந்து உணவு நேர்த்தி வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆமாம், அது ஆங்கில ஸ்டைல் இருக்கும். பட்டு இன்கம் ஸ்டைல் எல்லாமே ஒரு பிலோ பவர்ட்டி லைன் ஸ்டைல்லே இருப்பாங்க. அவர் ஆங்கிலம் பேசுகிறவர், அவங்க வீட்டுக்காரமாக ஆங்கிலம் பேசுகிறது, அவங்களுடைய இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விளிம்புநிலை சொசைட்டிலாம் அவங்க இருக்கிறாங்க. இங்கிலீஷ் அவங்க வெளியில் போகும்போது, பிரிட்டிஷ் வெளியில் போகும்போது அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி ரெப்ரசன்டேஷன், அவங்களால எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறதுக்காக அந்த 2 சீட்லாம் கொடுக்க போனாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜில் மேபி அவங்களுக்கு தனியாக ஸ்டூடெண்ட் இல்லை, நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் நிறைய மெர்ஜ் ஆகிட்டாங்க, அப்போ தேவைப்படாதுன்னு நினச்சிருக்கலாம் என்னோட. அப்போ 545 இடங்கள், அதில் 543 இடங்களுக்கு தேர்தல் நடக்கும். அந்த ரிமைனிங் அந்த 2 தான் இவங்களுக்கான சீட். அது அப்போ இப்போ பார்லிமெண்ட்ல அஸ் ஆஃப் நவ் 543 இடம் தான். ஆமாம், அந்த 2ம் அப்படியே காலியாக இருக்கு.